நடிகர் விஜய் ரெட்டை வேடத்தில் நடித்து வெளியாகி இருக்கிற படம் தான் தி கோட். இந்த படம் இவரது சினிமா வாழ்க்கையில் 68வது படமாக அமைந்திருக்கு. இந்த படம் நேற்று, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் வெளியானது. படத்தில் ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன், ஜெயராம், பிரேம்ஜி, வைபவ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் நடித்திருக்காங்க. அது போக கேமியோ ரோல்லையும் பலரும் நடித்திருக்காங்க. அந்த வகையில் மறைந்த நடிகர் விஜயகாந்துமே இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கார். இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் தயாரித்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட சரியாக சொல்ல போனால் 380 கோடி ரூபாய் செலவில் தயாரித்திருக்காங்க. நடிகர் விஜய் தமிழ் சினிமாவிலிருந்து விலகி முழுக்க முழுக்க அரசியலில் ஈடுபட போவதாக ஏற்கனவே அறிவிச்சிட்டார். இதனால் கோட் படம் தான் அவரது சினிமா வாழ்க்கையில் கடைசி 2வது படமாக அமைந்திருக்கு. கோட் படத்துக்கு பிறகு வேறொரு படத்தில் நடிக்க இருக்கார். அந்த படம் தான் அவரது கடைசி படமாக இருக்கும். அதன் பிறகு சிறிது காலம் ஓய்வு எடுத்து சிறிது காலம் இடைவெளி விட்டு அரசியலில் முழுக்க முழுக்க ஈடுபடவும் இருக்காங்க. படத்தை பார்த்து விஜயோட ரசிகர்களும் கொண்டாடிட்டும் வராங்க. படத்தோட முதல் 4-5 நாட்கள் விஜய் ரசிகர்களுக்கான நாட்களாக இருக்கும். இதனால் விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டும் வராங்க இந்த படத்தை. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1100 திரையரங்குகளில் சோலோவாக ரிலீஸ் ஆகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 5000 திரையரங்குகளில் படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த படம் தமிழ், இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு மொத்தம் 5 மொழிகளில் ரிலீஸ் செய்யப்பட்டும் இருக்குது. இந்த படத்துக்கு இசை வெளியீட்டு விழா கிடையாது. இது இசை வெளியீட்டு விழா நடத்தாமலே இந்த படத்தை வெளியிட்டாங்க. இது விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற பாடல்களே மட்ட பாடல் மட்டும்தான் ரசிகர்களில் பெரிதும் கொண்டாடப்பட்டுடும் வருது. அதே போல் அதன் பிறகு சின்ன சின்ன கண்கள் பாடலுமே நல்லா வரவேற்பு பெற்று வருது. பாடல் ரிலீஸ் ஆன காலகட்டத்திலே யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தை பிடித்திருந்தது இந்த பாடல்கள் எல்லாம். படத்தில் அனைவரையுமே திருப்திப்படுத்தும் விதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கங்கே சில காட்சிகளும் வைக்கப்பட்டிருக்கு. அதன் கூட பின்னணி இசையுமே அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் தோனி, அப்போது படையப்பா தீம் இசையமைச்சிருப்பாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் அனைவருமே கவரும் வகையிலும் திருப்திப்படுத்தும் விதமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த படத்துலேயும் மங்காத்தா தீமும் இசையமைக்கப்பட்டிருக்கும். இதுவுமே ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்கு. மேலும் கிளைமேக்ஸில் வரும் சிவகார்த்திகேயன் கேமியோ கதாபாத்திரத்தில் வந்திருப்பார். இது அவருடைய ரசிகர்களையுமே திருப்திப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். கடைசியாக மட்ட பாடலுக்கு திரிஷா நடனம் ஆடியது அனைவருமே திரையரங்கில் கொண்டாடி இருப்பாங்க. இந்த அனைத்து விஷயங்களுமே திரையரங்கில் தீபாவளி போல் வெடித்து கொண்டாடினாங்க விஜயோட ரசிகர்கள். படத்துக்கு தமிழ்நாட்டில் முதல் காட்சி, அதிகாலை காட்சி, 4 மணி காட்சி அனுமதி வழங்கப்படல. அதனால் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மாநிலங்களில் போயிட்டு படத்தை அதிகாலை 4 மணி காட்சிகளை பார்த்தார்கள் அவரது விஜயோட ரசிகர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் முதல் 2 முதல் 3 நாட்களுக்கு படத்தோட அனைத்து காட்சிகளும் பெரும்பாலான தேட்டர்களில் விட்டு தீர்ந்து விட்டது. படம் முதல் நாளில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 54 கோடி வசூல் செய்ததாக தகவல்களும் வெளியிருந்திருக்கு. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 31.65 கோடியும், இந்தியில் 2 கோடியும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 3.8 கோடியும், கர்நாடகாவில் 10.15 கோடியும், கேரளாவில் 5.8 கோடியும் வசூல் செஞ்சுருக்கு. உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 126.32 கோடி வசூல் செஞ்சுருக்கு உலகம் முழுவதும். ஆனால் விஜயோட லியோ திரைப்படம் ஓப்பன் ஆன முதல் நாளே உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 145 கோடி வசூல் செஞ்சது. இந்த படம் 2023 வெளியானது. முதல் நாளே உலகம் முழுக்க 145 கோடி வசூல் சாதனையும் படுத்திருந்தது. இதற்கெல்லாம் காரணம் லியோ படத்துக்கான ஹைப் படம் ஆரம்பித்த முதல் நாளே ஹைப்பு கொடுத்து ஹைப்பு மேலே ஹைப்பு ஏற்றி உச்சத்தில் வச்சுருந்தாங்க. இதற்கு காரணமாக தான் இந்த படம் முதல் நாளே 145 கோடி வசூல் செஞ்சது. அதன் பிறகு அதனுடைய வசூல் படிப்படியாக குறைந்தது நினைவிருக்கலாம். அதனாலேயே எந்தவித ஹைப்பும் ஏற்றாமல், எந்தவித விமர்சனங்களும் இல்லாமல் இந்த படம் சைலண்ட்டாக வெளியானது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியானது. இதனால தான் இவ்வளோ குறைந்த கோடி, உலகம் முழுவதும் 126.32
32 கோடியை வந்து வசூல் செஞ்சுருக்கு உலகம் முழுவதும். வரும் நாட்களில் வந்து வசூலும் வந்து அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனை அடுத்து இந்த படம் வந்து பல சாதனைகளையும் வந்து முறியடித்திருக்கு. அதன்படி வந்து கமல் நடித்த விக்ரம் திரைப்படம் வந்து முதல் நாளில் 29 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு. ஜெயிலர் வந்து 37.6 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 2.0 திரைப்படம் வந்து 23 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இப்படி அனைத்து படங்களுடைய முதல் சாதனையை முறியடித்து முதல் படமாக தற்பொழுது கோட் திரைப்படம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பல பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனைகளையும் முறியடித்து சரித்திரம் படைக்கும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது பலராலும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.